இட்லி மாவு இருந்தால் போதும். கேரளா ஃபேமஸ் வட்டையப்பம் பஞ்சு போல் செய்யலாம். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1½ டம்ளர் சர்க்கரை, 4 ஏலக்காய் சேர்த்து ஃபைனாக அரைச்சி ஒரு வாரமாக வச்சுக்கலாம். நைட்டு தான் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதிகமான புளிப்பு இருக்காது. இந்த இட்லி மாவுலேருந்து 4 குழிக்கரண்டி இட்லி மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கலாம். அதோட ஃபைனாக அரைச்ச சுகர் பவுடரு, ஒரு கைப்பிடி துருவன தேங்காய், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா இல்லைனா ஈனோ கலந்துக்கோங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வட்டமான ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு கலந்து வச்சிருக்கிற மாவை பிளேட்டில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கடாயில் கொஞ்சமெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருக்கிறேன். கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு கலந்த மாவு பிளேட்டு உள்ளே வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மூடி போட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி வந்து நல்லா பஞ்சு போல் பிளேட்டில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்துடும் நம்மளுடைய வட்டையப்பம். பஞ்சு போல் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.